All new Ananda. Hite Deepavali Arambha. All new Diwali collections from Anandam Silks. சென்னை மெரினா கடற்கரையில் இன்று விமானப்படை சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. சாகச நிகழ்ச்சி நிறைவு பெற்ற பின் சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. அந்த காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு பகுதிகளிலும் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. மக்கள் ஆங்காங்கே வீட்டிற்கு செல்ல வழியில்லாமல் விழிபிதுங்கி நிற்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மெட்ரோ ரயில் 3.5 நிமிடங்களுக்கு ஒருமுறை இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மக்கள் மெட்ரோ ரயில்களில் வீட்டிற்கு செல்வதற்காக அங்கு செல்கிறார்கள். இதனால் சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். பாலவெற்றிவேல், இந்த சாகச நிகழ்ச்சி முடிவடைந்த பிறகு மக்கள் செல்வதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரே வழியாக இந்த மெட்ரோ ரயில் தான் இருக்கிறது அப்படின்னு ஏற்கனவே சந்தானகுமார் சொன்னாரு. இந்த மெட்ரோ ரயில்ல மக்கள் பயணிக்கிறதுக்கு தொடர்ந்து மெட்ரோ ரயில்ல படையெடுக்கிறாங்க அப்படிங்கறதை பார்க்க முடிகிறது. தற்பொழுது நீங்க எங்க இருக்கிறீங்க? அங்க இருக்கக்கூடிய களச்சூழல் எப்படி இருக்கு? கார்த்திகா, மெரினா கடற்கரையில் சாகச நிகழ்ச்சி முடிந்து 2 மணி நேரம் ஆகிறது. இருந்தாலும் மெரினா கடற்கரையை சுற்றியுள்ள பல பகுதிகள் போக்குவரத்து நெரிசலால் ஸ்தம்பித்து காணப்படுகிறது. இத்தகைய சூழல்ல தான் சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் சார்பில் 3 முதல் 5 நிமிடங்களுக்கு ஒருமுறை மெட்ரோ ரயில் இயக்கம் இருக்கும் என கூறப்பட்டிருக்கிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமை அட்டவணையில் இல்லாமல் 3 முதல் 5 நிமிடங்களுக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து விமான நிலையம் வரையிலும், விமான நிலையத்தில் இருந்து கோயம்பேடு வரையிலும் நீல மற்றும் பச்சை நிறத்தில் வழித்தடங்கள்ல மெட்ரோ ரயில் சேவை அதிகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பயணிகளின் கூட்டத்தை சமாளிக்கும் பொறுத்து மெட்ரோ ரயில் நிலையங்களில் உள்ள ஸ்கேனர் இயந்திரங்கள் குறிப்பாக அதுல நீண்ட வரிசையில காத்து கொண்டிருக்கும் ஒரு சூழல் இருக்கிறது. அதை தவிர்க்கும் பொறுத்து அந்த ஸ்கேனர் இயந்திரங்களுடைய செயல்பாட்டை தற்காலிகமாக சில ரயில் நிலையங்களில் முடக்கி வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அரசு ஓமந்தூரார் மெட்ரோ ரயில் நிலையம், தேனாம்பேட்டை ரயில் நிலையம், ஆயிரம் விளக்கு ரயில் நிலையம் உள்ளிட்ட முக்கிய ரயில் நிலையங்கள், சென்ட்ரல் ரயில் நிலையங்கள்ல கூட்டம் அதிகமாக இருப்பதால் பயணிகள் மெட்ரோ ரயிலில் இருந்து இறங்கி வெளியே வரும் பகுதியில ஒரு ஸ்கேனிங் செய்துவிட்டு தான் வெளியே வர வேண்டும். அங்கு நீண்ட வரிசை இருப்பதன் காரணமாக கூட்டத்தை சமாளிப்பதற்காக தற்போது மெட்ரோ ரயில் நிர்வாகம் சார்பில் சில ரயில் நிலையங்கள்ல ஸ்கேனர் இயந்திரங்கள் முடக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கூட்ட நெரிசலில் இருக்கும் பயணிகள் இலகுவாக வெளியேறி வருகின்றார்கள். மேலும் பல இடங்கள்ல போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் அனைவரும் மெட்ரோ ரயிலை பயன்படுத்தி பல பகுதிகளுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் முதல்கட்ட தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். MRTS ரயில் நிலையங்கள் பேருந்து சேவையை அடுத்தபடியாக மெட்ரோ சேவையை அதிக அளவில் பயன்படுத்தி விமான சாகச நிகழ்ச்சியை பார்க்க வந்த பலரும் வீடு திரும்பி வருகிறார்கள். கார்த்திகா, பாலவெற்றிவேல், மற்ற எல்லா இடங்கள்லயுமே நார்மலா இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ட்ரெயினா இருக்கட்டும், வெளியில பொது போக்குவரத்து பயன்படுத்தக்கூடிய பேருந்து போக்குவரத்தை பயன்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கட்டும், இல்லது தனி வாகனங்கள்ல வரக்கூடிய மக்கள் எல்லாருமே மிகுந்த சிரமத்தை தான் தற்பொழுது சந்திச்சுட்டு வராங்க. அவங்களுக்கு மெட்ரோ ரயில் அப்படிங்கிறது சிறிது ஆசுவாசத்தை கொடுத்திருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அங்க இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கு? கார்த்திகா, இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிப்பதற்காக 10 முதல் 15 லட்சம் மக்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில 15 லட்சம் மக்கள் கண்டுகளித்து விட்டார்கள் என அதிகாரப்பூர்வமாகவே அறிவித்து விட்டார்கள். கிட்டத்தட்ட 30,000 கார் வாகனங்கள் பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. 50,000த்திற்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தி பார்வையாளர்கள் வந்திருக்கிறார்கள். 30,000, 20,000 என்கிற அந்த மிகப்பெரிய எண்களோடு ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் இந்த வீதிகளை சென்னையில் உள்ள முக்கியமான சாலைகள், குறிப்பாக வாலாஜா சாலை, காமராஜர் சாலை, அண்ணா சாலை, காசிமேடு லூப் சாலை, பட்னம்பாக்கம் லூப் சாலை, அடையாறு செல்லும் சாலை என அனைத்து பகுதியுமே வாகன நெரிசலால் ஸ்தம்பித்து காணப்படுகிறது. இந்த ஒரு சூழல்ல தான் வந்த பார்வையாளர்கள் விரைவாக செல்வதற்காக, சாலை தவிர்த்து விரைவாக செல்வதற்காக மெட்ரோ ரயில் நிர்வாகம் சார்பில் சேவைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை அட்டவணையில் பொதுவாக 7 நிமிடத்திற்கு ஒரு ரயில் இயக்கப்படும் சூழலில் இன்று அவசர நிலை கருதி 3 முதல் 5 நிமிடத்திற்கு ஒரு முறை சேவைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று சென்னை மெட்ரோ ரயிலை பயன்படுத்திய
பயணிகளுடைய எண்ணிக்கையும் லட்சத்தை தாண்டும் என தெரிவிக்கப்படுகிறது. இத்தகைய ஒரு சூழல்ல தான் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக ஸ்கேனர் இயந்திரங்கள் தற்காலிகமாக சில மெட்ரோ ரயில் நிலையங்கள்ல முடக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு 2 மணி நேரத்திற்குள்ளாக முழுவதுமாக மெரினாவிற்கு சாகச நிகழ்ச்சியை பார்க்க வந்த பயணிகள் கலைந்து செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆங்காங்கே போக்குவரத்து காவலர்கள் சந்திப்புகளில் நின்று போக்குவரத்தை சீர்படுத்தினாலும் வாகன நெரிசல் அதிகமாக இருப்பதால் நகரில் பல பகுதிகள் ஸ்தம்பித்து காணப்படுகிறது. கார்த்திகா. பாலவெற்றிவேல், இந்த நிகழ்ச்சிக்கு கிட்டத்தட்ட நீங்க சொன்னது போல 15 லட்சம் மக்கள் வருவாங்கன்னு ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டது. அதே போல 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வந்திருக்கிறாங்க. இந்நிலையில அவங்க வர்றதுக்கு ஏற்பாடுகளை சரியாக செஞ்சிருந்த காவல்துறை அவர்கள் வெளியே செல்வதற்கு சரியான திட்டமிடல் இல்லையோ அப்படின்னு தோணுது. எப்படி பாக்குறீங்க? கார்த்திகா, மெரினா கடற்கரை என்பது உலகில் 2வது நீளமான கடற்கரை. அண்ணா சமாதியில் இருந்து தொடங்கி கலங்கரை விளக்கம் வரை 4 கிலோமீட்டர் நீளத்திற்கு அந்த காமராஜர் சாலை அமைந்திருக்கிறது. வந்த அனைத்து பார்வையாளர்களுடைய பார்க்கிங் வசதி தான் மிகப்பெரிய ஒரு சிரமமாக இருந்தது. அவங்க கார்களையோ அல்லது இருசக்கர வாகனங்களையோ ஒரு பகுதியில் நிறுத்திவிட்டு கடற்கரைக்குள் வருவதற்கே 1 முதல் 2 கிலோமீட்டருக்கு மேல் நடந்து வந்து இந்த மத்தியான வெயில நம்ம பார்க்க முடியுது. சென்னையில இன்னைக்கு 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருந்தது. 60% மேல ஒப்பு ஈரப்பதம் ஹியூமிடிட்டி இருந்ததன் காரணமாக இந்த வெயில்ல நின்ன மக்கள் பலரும் சுருண்டு கீழே விழுந்தனர். அவர்கள் மீண்டும் வாகனங்களில் ஏறி செல்வதற்கோ மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு செல்வதற்கோ அல்லது MRTS ஸ்டேஷனுக்கு செல்வதற்கோ எந்த விதமான வசதியும் இல்லை. காமராஜர் சாலையில் இருந்து அவர்கள் நடந்தே பார்க்கிங் ஏரியாவிற்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. சிலரெல்லாம் வாலாஜா சாலையையும் தாண்டி பார்க்கிங் நிறுத்தியவர்கள் 3 முதல் 4 கிலோமீட்டர் நடந்தே நடைபயணமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். மேலும் பாத்தீங்கன்னா MRTS ஸ்டேஷன்லையும் மெட்ரோ ரயிலையாவது 3 முதல் 5 நிமிடங்களுக்கு ஒரு தடவை சேவையை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் தெற்கு ரயில்வேயினுடைய MRTS ஸ்டேஷனை பொறுத்தவரை ஞாயிற்றுக்கிழமை அட்டவணையில் இருப்பதால் 35 முதல் 40 நிமிடங்களுக்கு ஒரு முறை வேளச்சேரி முதல் சிந்தாதிரிப்பேட்டை வரையிலான அந்த மார்க்கத்தில் பறக்கும் ரயில்கள் இயக்கப்படுகிறது. இதனால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த இந்த நிலைமையே சீராவதற்கு இன்னும் 2 மணி நேரத்திற்கு மேல் ஆகும் போல் தெரிகிறது. ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக சென்னையினுடைய வீதிகள் வாகனங்கள் நெரிசல் இல்லாமல் இருக்கும். ஆனால் இன்று பார்க்கக்கூடிய காட்சிகளை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்பு மெரினாவில் ஜல்லிக்கட்டு போராட்டம் ஏற்பட்ட போது இருந்த ஒரு நெரிசலை உணர முடிவதாக இங்குள்ள மூத்த பத்திரிகையாளரே பலர் நம்மிடம் தெரிவிக்கிறார்கள். போக்குவரத்து நெரிசல் மக்கள் கூட்டத்தை கணக்கில் கொண்டு மக்கள் செல்வதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி இருக்க வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பும் அவர்கள் மத்தியில் நிலவுகிறது. கார்த்திகா. சாகச நிகழ்ச்சி முடிந்து மக்கள் வெளியேற வழியில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இது குறித்த செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலவெற்றிவேல். all new ஆனந்தா தீபாவளி ஆரம்பம். All new Diwali collections from Anandam Silks.